அப்படிங்கிற ஓ! மாதிரி. இது வந்து ஜாலியா ஃபேமிலின்னு இருக்கீங்க. க்ளூ ஆ குடுத்துருக்காரு. அப்ப ஃப்ரீ டாஸ்க் தான். ஏச்சி ஃப்ரீ ஃப்ரீ டாஸ்க் எப்படி அதுக்குள்ள வரும்? அதான் அந்த ஆர்ஜே பாலாஜி கதை தான் ஞாபகம் வருது இப்ப எனக்கு. ஆர்ஜே பாலாஜி கதை அப்படின்னா அரசியல் கொண்டு வர்றாரு. இப்போ நான் வந்து இந்த அந்த பழைய அப்படின்னா ராஜாராணி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஏதாவது செங்கல் டாஸ்க் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படியா செங்கல் ப்ரோ டாஸ்க் செங்கல் நல்ல டாஸ்க் content இல்ல, கொடுக்குறாரு. செங்கல் டாஸ்க் இல்ல, ஆனா அது போல ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல. நல்லாதான் இருக்கும். வீடு கட்டுற டாஸ்கா? சீசன் அந்த 5ல task. சீசன் 5ல ஒரு பாலிடிக்ஸ் டாஸ்க் ஒன்னு கொடுத்தாங்கல்ல, கட்சி டாஸ்க், அது கூட கொடுக்கலாம். அம்மா யாரும்மா அந்த கௌசிக்கு? அவரே வந்து நான் சொல்றாரு, அவருக்கு வாயை சொல்ல வர்றாரு, புடுங்கி அதுக்கு அதுக்குள்ள நல்ல கடலை பண்ணணும். கொண்டி போட்டு அவரு சார் வீடு சார் டாஸ்க்னாரு, செங்கல்னாரு, கான்கிரீட்டு, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அவரை இல்ல கம்பியை சார், வச்சு நோண்டுங்க அவரை. சார் நீங்க எவ்வளோ சார்? நான் என்ன சொன்னா சார், நீங்க உங்க அல்டிமேட்ல முட்டை டாஸ்க் வந்துச்சுல்ல, அப்புறம் ஆமா, இந்த செங்கல் டாஸ்க்ல அதெல்லாம் எப்படி இண்டிவிஜுவல அதை கொஞ்சம் மையப்படுத்தி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நல்லா இருக்குங்கிறேன். ஓஹோ! அப்ப ஃபேக்டரி டாஸ்க் தான். அந்த மாதிரி இன்னும் வரலையா சார் இந்த சீசன்ல? ஏங்க அந்த அதானேங்க ஜூஸ் ஃபேக்டரி. அது வேற இது வேற. ஜூஸ் ஃபேக்டரி இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான். யார் சொன்னாங்களோ ஜூஸ் ஃபேக்டரி இண்டிவிஜுவல் தானே அது. அதுதான் ஒரு மாதிரியான இண்டிவிஜுவல் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். பொம்மை டாஸ்க்கும் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த அதர் பர்சன்ல. அவங்களுக்காக விளையாடுற மாதிரி டாஸ்க் ஏதாவது வச்சாதான் சரிப்பட்டு வரும். அப்போ ரேங்கிங் டாஸ்க் தான். எங்க ரேங்கிங் Ranking டாஸ்கே இருக்கா? இல்லைங்க, அது வன்மம் கொட்டுற மேடங்க, அது சும்மா அது இல்லைங்க. எங்க அது கோழி முட்டை டாஸ்க் ஏன் அது ரிப்பீட்டே பண்ணல? நான் வெளியில இருந்தேன், நான் உள்ள இருந்தேன் அப்போ. ரொம்ப டஃப் தாத்தா அது. அது நல்லா இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. ஐயா பார்த்த வைக்கலாமா இவங்களுக்கு? இருக்கிற இவ்வளோ சீசன்ல த மோஸ்ட் டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் இவங்க தாங்க. பிக் பாஸே கதற விடுறாங்க. அதான் இவன் இந்த டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வெயிலா இருக்கு பிக் பாஸ், நாங்க வந்து நைட் விளையாண்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இவங்கெல்லாம் வந்து சாயந்தரமா மென்டலி போயிடுவோம். தான் டஃப், பிசிக்கலி சாப்பிட்டு டஃப்பான்னு சாயந்தரமா எனக்கு வந்து தெரியல. விளையாடுவோமா? ஏங்க இன்னைக்கு அதாங்க நல்ல காலம் ஞாபகமுட்டீங்க ரசிகன். இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்து பாரு, பிக் பாஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நாமினேஷன் லிஸ்ட்டை சொல்றீங்களா? இந்த மாதிரி யாரும் மிரட்டினது கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் சொல்றாங்க. தாத்தா தூங்கிட்டாங்க. அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து அவங்களால நிக்க முடியாது. அப்புறம் வெறிக்கோஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எனக்கு திவ்யா ரொம்ப ஸ்டர்னா கரெக்டா பேசுறது பிடிச்சிருக்குது. அது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? நாளைக்கு மாறிடுமா? அவங்க வந்து வீக் டேல நல்லா தான் பேசுறாங்க. அந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் அதை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி வீக் டேல நல்லா தான் பேசுறாங்க, நல்ல பாயிண்டா பேசுறாங்க, ஈவன் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது சூப்பரா பேசுறாங்க. வீக்கெண்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆறாங்க. அந்த வீக்கெண்ட சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் வில் பி ஃபைன். இல்லைன்னா வீக்கெண்ட்ல போயிட்டு வடிவேல் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடணும். அவர் கேட்குற கேள்விகள்லாம் என்னன்னு போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே உட்கார் அப்படின்ட்டுருவாரு. அந்த மாதிரியாவது பண்ணிட்டு போயிடணும். அவரே குழப்பி விட்டு நம்ம ஒரு வேற மாதிரி ஆகணும் பண்ணிடணும். நவீன் சொல்லுங்க. யாரு? எனக்கு தெரியலையா ஹேண்ட் ரைஸ்? உனக்கு தெரியலையா என்ன? எனக்கும் ஹேண்டில்ஸ் யாருமே கட்டல. லாவண்யா வந்தாங்க. ஓகே லாவணியா பேசிருங்க. பேசுங்க லாவண்யா. இல்ல. தாத்தா வந்து அந்த கோழி முட்டை டாஸ்க் சொன்னதுனால ஐ வாஸ் அபௌட் டு சே. ஏன்னா, நீங்க அது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்ன்னு சொன்னீங்க இல்லையா? பட் தெலுங்குலலாம் 3, 4 சீசன்ஸா அது கன்டினியூவஸா இருந்தது. அது இட் இஸ் அ வண்டர்ஃபுல் டாஸ்க். ரொம்ப என்ன சொல்றது? நல்ல போட்டி போடுற ஒரு டாஸ்க். ஆனா நம்ம மக்களுக்கு சூட் ஆகாது. நம்மளே அடிப்போம். இல்லங்க சூப்பரா இருந்துச்சு. எனக்கெல்லாம் அங்க சூப்பரா பிடிக்கும் அது. நம்ம பாலா மக்கள் டைலாக்லாம் அத செம்மையா ஏத்துக்க செஞ்சாங்க. மாட்டாங்கங்க. என்ன இவ்ளோ ரகடா விளையாடுறீங்கன்னுவாங்கங்க. ஏங்க நம்ம பார்த்து தானங்க அது ஓகே பண்ணது. என்ன பண்றதுங்க? நம்ம பீப்பிள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்து என்ன சொல்றது? உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள யோசிக்கிறீங்க. பெரியவங்கலாம் அத ஏத்துக்கவே மாட்டாங்க. வீட்ல இருந்து பார்க்குறவங்கலாம். ஏங்க அங்கெல்லாம் பெருசா பிசிக்கல் வயலன்ஸ்லாம் ஆகலையேங்க தாத்தா. ஆகல. ஆனாலும் கூட அத கேம்ன்னு அக்செப்ட் பண்ணுவாங்கங்க.
அது எனக்கு தெரியல. அது வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்கன்னு எனக்கு தெரியல. ஐ லவ்ட் இட். லாஸ்ட் 3, 4 சீசனா நடந்தது அது. எனக்கு அல்டிமேட் மட்டும் தான் நான் பார்த்தேன். அல்டிமேட்ல இட் வாஸ் ஆசம். தெலுங்குல இட் வாஸ் தேர் ஃபார் 3, 4 முட்டை சீசன்ஸ் 24 இருந்தது. ஹவர்ஸ் ரொம்ப டாஸ்க் நல்லா வரக்கூடாது. இருந்தது. முட்டை நைட்லாம் திருடுவாங்க, தூங்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அங்க வந்து கண்டிஷன்ஸே அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து பாதுகாத்துக்கிறது உங்களோடதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்க திருடலாம், என்னனாலும் செய்யலாம். நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. எல்லாரும் தான் அத ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டாங்க. இங்க தான் அது அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இங்க அண்ட் கஷ்டம் இல்லங்க. இப்போதைய இங்க நம்ம என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் வெயில் கொஞ்சம் கீழ போனதுக்கப்புறம் விளையாடலாம் பிக் பாஸ் அப்படிம்பாங்க இவங்க. சாப்பிட்டு மட்டும் இங்க வந்துடுறேன். எனக்கு பசிக்கும். எனக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு குடுத்துருங்க அப்படிம்பாரு. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பிரிக் டாஸ்க் வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு ரீசன் வந்து அந்த விமன் பிளேயர்ஸ்னால தான். ம். அது வந்து இந்த சீசன்ல எதிர்பார்க்கலாமான்னு கூட தெரியல. அப்படி பிளேயர்ஸ் கூட இருக்கிற மாரி தெரியல. வரோட ரம்யா முதல்ல ஒரு நாள் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விளையாண்டுட்டு கண்ணுல அடிபட்டுனா நான் உள்ளே போக மாட்டேன்ட்டாங்க. எங்க இல்ல இல்ல அதுக்கப்புறம் பேசுங்க தாத்தா, ஒரு நிமிஷம் பேசுங்க தாத்தா. ஆ இல்லை அல்டிமேட்ல வந்து நிறைய டாஸ்க் நல்ல டாஸ்க்குங்க, ம். சரியான டாஸ்க்கு. அது எல்லாமே திருப்பி கொண்டுடலாமா இவங்க? போலீஸ் திருடன் கூட சூப்பரா தான் இருந்துச்சு. பறந்து பறந்து ஓடுவாங்க ஓடுறதும் இங்கிட்டும் அங்கிட்டும். ஷாரிக்கு, அதே மாதிரி பாலா, இல்ல ரசிகா, 4th சீசன்ல அந்த கிளாக் டாஸ்க்னு ஒன்று வரும் தெரியுமா? அதாவது நான் கிளாக் 3 பேரை டாஸ்க். அது சுத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? செகண்ட், மினிட், ஆமா, ஆமா. ஹவர்னு சொல்லிட்டு 8 ப்ரோ அது அல்டிமேட்லயும் போட்டாங்க ஞாபகம் இருக்கா? நிருப்பும் பாலாவும் பெர்ஃபெக்ட்டா வேற அடிப்பாங்க மாதிரி பார்த்துருக்கீங்களா? இருக்கும். அடிச்சுட்டு பூரா சிக்கன் வாங்கிட்டு தின்னுட்டு இருப்பாங்க தெரியுமில? இல்ல அது 2 நாள் போகும், 2 நாள் 3 நாள் போகும்ல. அது ஆமா, சுத்திக்கிட்டே ஆமா. அது இருக்கும் ரவுண்டு கரெக்டா. தானே. ஏதோ ஜெயிச்சு ம். கரெக்ட்டா நீங்க க்ளோசஸ்ட்டா சொன்னீங்கன்னா, ஏதோ பாயிண்ட் தருவாங்க. அந்த ஆமா. பாயிண்ட்ட வச்சு லக்ஸுரி ஃபுட் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லும்போது தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு இவங்க 2 பேரும். அது டீமா பிரிப்பானு ரசிகா. இப்போ 3 பேர் 4 பேருக்கு சேர்ந்து ஒரு டீம் அந்த மாதிரி பிரிப்பாங்க. அது 4th ம். சீசன்ல ரம்யா பண்ணி பாலா, சுசித்ரான்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேர் இது பண்ணிருப்பாங்கன்னு அந்த நினைக்கிறேன். டாஸ்க்ல பாலா சரியா பண்ணியிருக்க மாட்டான். அதுக்காக தான் வந்து ஆமா. அல்டிமேட்ல வந்து அந்த டாஸ்க்க பயங்கரமா பண்ணுவான். ஓ எனக்கு ஞாபகம் ஓகே இருக்கு. ஓகே அந்த டாஸ்க்ல வந்து ஏதோ பண்ணி மொத்தமா போயிரும் பாலா பாயிண்ட். கண்ட மணிக்கு அவன் ஒரு இடத்துல போயிட்டு 45 மினிட்ஸ வந்து அவன் வந்து 3 மணி நேரம்னு சொல்லுவான். இன்னொரு இடத்துல வந்து 4 1/2 மணி நேரத்த வந்து 3 மணி நேரம்னு சொல்லுவான். அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா போய் தூங்கிட்டுலாம் வருவாங்க. ஸோ அது பயங்கரமா கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்ல வந்து ஐ திங்க் 1 நிமிஷம் நினைக்கிறேன். 1 நிமிஷமோ 2 நிமிஷம் கேப்ல கரெக்டா அப்டேட் பண்ணுவாங்க. சொல்லுங்க தாத்தா. இந்த சொல்லுங்க சீசன் தாத்தா. மலையாளத்துல வந்து அதை ஜெயில் டாஸ்கா வச்சிருப்பானுங்க. ஓ! மலையாளமா தெலுங்கோ ஞாபகம் இல்லை, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இந்த சீசன்ல வந்துச்சு. சிங்கிள் டாஸ்க்னா புரியல தாத்தா, எப்படி? ஜெயிலுக்குள்ள வந்து அவங்க டைம் கால்குலேட் பண்ணணும். நைட்டு ஓகே முழுக்க ஓகே ஓகே. தூங்காம விடிய விடிய டைமிங் எழுதி அது மார்க் பண்ணி எண்ணி எண்ணி மார்க் பண்ணி செவத்துல அந்த ஜெயில் கைதிங்களாம் தேதி குறிப்பாங்களே கோடு கோடு போட்டு, ஆமா ஆமா அந்த ஆமா மாதிரி தாத்தா. விட்டு செம்மையா ஜெயிலுக்குள்ள தூங்கவே வைக்கலிங்க. அவன் பயந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணான். அண்ட் அது இன்னொன்னு, இங்க வந்து திருப்பி வாதாடுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கத்துவாங்கட்டா. அங்க வந்து யாராவது ஒருத்தர் நாமினேட் பண்ணாங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் பயங்கரமா டிஸ்கஷன்லாம் போய் நல்லா இருக்கும். அவன் நாமினேஷனே பல நாட்கள் போகுமே தாத்தா. மெதுவா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது விடிய விடிய போகும். நாமினேஷனே ஒரு கேம் தான். அதுவே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாமினேஷன்லாம் போட்டு உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் தான் நாமினேஷன். இல்லைங்க, அதுக்கு வச்சு ப்ராப்ஸ் என்னென்ன எல்லாம் வச்சு கக்கணுமோ. அந்த மாதிரி பண்றாங்க ரசிகா. நீங்க வேஸ்ட் ம். பண்றாங்க தமிழ். இல்ல அந்த எரிக்கிறதுலாம் சூப்பரா இருக்கும்ல. எரிக்கிறது, அடிச்சு உடைக்கிறது அதெல்லாம். ட்ரை டூயிங் தட். அல்டிமேட்ல எரிக்க வச்சாங்களே எங்களை ஒரு நாமினேஷன். யாரு? யாரு மைக் ஆன் யாரோ பண்ணிருக்குது? பேசுறாங்க ப்ரோ. பிரியா, சொல்லுங்க. பிரியா இருக்கீங்களா? இருக்கேன். அது தாத்தா பிரியா வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரியா. கட் ஆயிடுச்சு பிரியா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. அது தாத்தா சொன்னாங்களே ஜெயில் டாஸ்க். அது வந்து சீசன் 7 மலையாளத்துல நடந்தது. ம். அதுல எப்படின்னா செகண்ட்ஸ், மினிட்ஸ், அப்புறம் ஹார்ஸ் கவுண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் பண்ணாங்க அது ஜெயில் டாஸ்க். நல்லா ஓகே இருந்தது ஓகே. அது. பார்ட்னர்ஸ் பேசிக்கவும் முடியாது.
ஃபுல்லா கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி செகண்டு, அப்புறமா மினிட்ஸு, அப்புறமா ஹார்ஸ். 9 ஹவர்ஸ் பண்ணாங்க இந்த டாஸ்க்க. ஆமா அந்த மாரி டாஸ்க் உங்களுக்கு குடுக்கணும். வியன்னாவையும் எஃப்ஜேயும் ஜெயில போட்டு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கணும், நல்லா இருந்திருக்கும். வேற எதுவுமே பேச முடியாது. சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும் தாத்தா. அதுல வேற கையில வந்து ஒரு மணி மாரி குடுத்துருவாங்க. மணி இல்ல, அது என்னமோ கோல் மாரி ஒண்ணு குடுத்துருவாங்க. அத வச்சு தட்டிட்டே இருக்கணும். அதனால ஹவுஸ்மேட்ஸால தூங்கவும் முடியாது. ஏன்னா ஃபுல் நைட் தட்டிட்டே இருப்பாங்க கவுண்டிங்க்கு. அப்புறம் சாக்கு குடுத்துருந்தாங்க. அதுல வந்து மார்க் பண்றதுக்கு வால்ல. செம்மையா இருந்தது அந்த டாஸ்க்கு. ஹவுஸ்மேட்ஸ்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. "சீக்கிரம் இந்த டாஸ்க்க முடிங்க. எங்களால தூங்க முடியல" அப்படின்னு. இல்லைங்க, அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் இருக்கணும். இந்த பார்வை சமைக்க சொல்லி இவங்களெல்லாம் சாப்பிட வச்சாங்க பாருங்க, அது எல்லாருக்கும் தான் பனிஷ்மெண்ட். நான் முதல் நாளே சொன்னேன். அந்த மாதிரி எது கொடுத்தாலும் அத்தனை பேருக்கும் ட்ரிகர் ஆகணும். ஏன்னா இந்த கேம் இஸ் பிளேட் பிட்வீன் த டீம் அண்ட் கண்டஸ்டன்ஸை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்க வைக்கணும்ல அவங்களை ஆக்கிப்பைடா. ஆமா. சொதன்னு பட்டிமன்றம் ஏற்கனவே பேசி பேசி கத்தி கத்தி கொல்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லா மழை வேற. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் கஷ்டம் இந்த வாரம். நான் வேற ஸ்லிப் ஆஃப் த டங்கு பட்டிகள் மன்றம்ட்டேன். ம். நாங்க கவனிக்கவே இல்ல தாத்தா அத. இப்போ இல்லைங்க, லைவ்ல ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அது ஸ்லிப் ஆஃப் த டங்கு தானே. ஸ்லிப் அங்க ஆயிடுச்சு. பாருங்க. இல்லை அது ஸ்லிப் ஆகும் சார், தெரியும் எனக்கு. பாதி நேரம் அங்க இருக்க மோர் விற்கிற ஆயா, அப்புறம் எங்க வீட்டுல இருக்கிற எங்க ஆயா அப்பத்தா, அவங்க எல்லாம் ஏதாவது நடுநடுல வந்து பேசுறாங்க. அதனால நிறைய ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கண்டென்ட்டே இல்லை ப்ரோ. ப்ரோ இவங்க 2 வாரமா வந்து ரொம்ப நொக்க கண்டென்ட். இந்த வீக்கெண்டும் சரியில்லை ஆக்சுவலி. முன்னாடியாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி வீக்கெண்ட் நல்லா இருந்துச்சு. 150 நாள் போனா எப்படி இருக்கும்? நீங்க வேற அப்படிலாம் பண்ணி வச்சிடாதீங்க. ஏங்க அந்த ஒரு எல்லாருக்கும் ட்வீட் பைத்தியம் போட்டு ஊதிய பிடிச்சிரும். கொளுத்தி விட்டீங்க என்னங்க நீங்க. சொல்றீங்க? என்ன அடையா அங்கங்க ரூம் போட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தேவையா இமாது? சார் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் சார். நோ எவிக்ஷன். வெளில போனவங்களை திருப்பி உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம்லேயே நான் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கேன் சார், தெரியும். மேபி அப்படின்னு சொல்லி. ஸோ அது சும்மா பண்ணுக்கு நீங்க சொன்னீங்க சொல்லி விட்டாச்சு. மறுபடியும் அதை வந்து உண்மையாக்கிறாதீங்க. அதை உண்மையாக்கிறாதீங்க. அப்படி ஒரு ஐடியா இருந்தா கூட நீங்க போனை போட்டு அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. யார் நானு? இந்த மாதிரி விபரீத முடிவுகள் எல்லாம் வேண்டாம். யார் நானு? ம் சுரேஷ் சார் சொன்னா கேட்பாங்க. ம் தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. போனை போட்டு சொல்லுங்க அவங்ககிட்ட. ஏங்க 150 சொல்லி. போனை கீழே போட்டு உடைச்சா கூட கேட்க மாட்டாங்க. என்னங்க போன அவர் தான் ஏற்றி விடாருனா நீங்களும் அப்ப அபி ஊர்ல இருந்து வர்றீங்க தெரியுமா? அங்க நேரா போய் சேதுவை பார்த்து, விஜய் சேதுபதியை பார்த்து, இந்தா அவ்வளவுதான் மரியாதை. ஓகே 105ஓட முடிச்சுட்டு கிளம்பிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி சொல்லிடுவாங்க. மண்ணெண்ணெய் கேன பக்கத்துல வச்சுக்கோங்க. ம் ரஷ்யா நீ வா, ரஷ்யா கிளம்பி வா, ரஷ்யா நம்ம 2 பேரும் போனோம் ரஷ்யா. ம் அவனை போனோடனே அப்படியே பிடிச்சி உள்ள போட்டுப்பாங்க. ஏய் இங்க வா, நீ தானே எனக்காவது ஸ்பேஸ்ல நடிக்கிறது, இங்க வா, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உன்னை உள்ள வச்சு நடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ரசிகா. ம் அது எப்படியா சனிக்கிழமை நீ 4 பேர்த்த வெயிட் பண்றான்னு கேட்பாங்க. ம் அதான் சொன்னேன், நீ உங்களால முடியாத நான் பண்ணி காட்டுறேன்ல, உங்களுக்கு அதை பண்றதுக்காக வக்கு இருக்கான்னு கேட்பேன் அவரை நான். என் கண்டென்ட் திருடி எடுத்தா மாதிரி உள்ள வச்சீங்க. கண்டென்ட் திருடி ஆல்ரெடி உள்ள வச்சுட்டு என்ன கேக்குற யாருன்னு கேட்பேன். ஓ கிரெடிட் வெக்கல்ஸோட ஃபேனா? சுரண்டல். கிரெடிட் ஸ்டீலிங்க இங்க. கிரெடிட் ஸ்டீல் பண்றாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய பெருமைகளை திருடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ ஆதிரை உள்ள போனதுக்கு காரணம் ரசிகன் தான். ஆமா ப்ரோ, வச்சுக்கோங்க, எடுத்துக்கிறேன். ரைட்டு. கீழே விஜய் டிவி இருக்காங்களா ப்ரோ? இமாத் ப்ரோ கண்டிப்பா உளவுத்துறை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதுவும் சுரேஷ் சார் இங்க இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உளவுத்துறை கீழே அதர் லிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சாருக்கு தெரியும், அங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சோஷியல் மீடியாவை வந்து வாட்சா விடுவாங்க. அந்த வாட்சா விடுறதுல ஒருத்தவங்க வந்து ஹெட்ஃபோன்ல மாட்டிக்கிட்டு
அங்க உள்ள பேசுறதா வேற ஒருத்தவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் இங்க ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு ஹெட்ஃபோன் இருப்பான். போட்டு இங்க பாருங்க ப்ரோ, இவங்க என்ன இவங்கெல்லாம் பேசுறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு. மக்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இங்க இருப்பாங்க. இம்மா போன்னு சொன்னா மக்களே நானே உளவுத்துறை அந்த போயிருவேன். 150 நாள கொஞ்சம் சாங்ஷன் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். போன்னு சொன்னா நானே போயிருவேன் கிளம்பி. சார் அப்படி இல்ல சார், உண்மையாலுமே சொல்றேன் சார். அங்க இருக்கிற உளவுத்துறை நம்மலாம் எங்க போறோமோ அங்கெல்லாம் அதை தேடி பொறி வச்சு பிடிக்கிறாங்க. இவங்க என்ன பேசுறாங்க, அப்போ இதுதான் பல்சா அப்படின்னு. நான் இப்போ அதான் சார் சொல்றேன். ரம்யா டைட்டில் வின்னர் சார். ஆனா 150 நாள் சார். அதுக்குள்ள ரம்யா பிக்கப் ஆயிடுவா சார். இல்ல இல்ல அப்படி 150 100 நாள்ல நாள்ல போய் முடிச்சாங்கன்னா மிச்சவங்கலாம் சார், வெளில அப்படி 100 ஓடிடுவாங்க. நாள்ல முடிச்சா கூட சார், நீங்க டைட்டில் யாருக்கு வேணா கொடுங்க, அந்த வீடை இடிக்கிற வரைக்கும் ரம்யா அங்கதான் இருப்பாங்க. அல்டிமேட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. அவ்வளவுதான், அங்கேயே உட்காந்துருவாங்க மேடம். 150 நாள் வச்சா அல்டிமேட்ல தான் போய் முடியும் இல்லையா bro? ஆமா திருப்பி அப்படியே அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா கரெக்ட். நடுல மட்டும் ஒரு நாள் மட்டும் ஓட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் வெளில ஏங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் யோசிக்கிறீங்களே, அந்த ஸ்பான்சர் யாராவது யோசிச்சிங்களா? லான்ச் பண்றான் இன்னைக்கு ஒப்பாரி வச்சு, இனிமே யாராவது அந்த வண்டியை தொடுவாங்களா? நேத்தான் பாருங்களேன், நேத்து ஆதிரியை உள்ள அமிச்சிட்டு இன்னைக்கு காலங்காத்தால சார். பட் ஆனா ஒரு விஷயம் சார், எவ்வளவு சார் தைரியம். இந்த சீசன்ல கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்களே சார். வார வாரம் அவங்க இப்ப என்னமோ பில்லோட எல்லாம் பேர் வந்துருச்சு, அங்க வெளில கால் வைக்கிற இடத்துல பேர் வந்துருச்சு, எங்க என்னென்னமோ புதுசு புதுசா பிராண்டிங்லாம் வந்துட்டு இருக்கே. அதாவது ஒண்ணு வாங்கினா 4 ஃப்ரீ. வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மலிவு விலையில் 10 செகண்ட் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க தானே. அது கரெக்ட், அது கரெக்ட், அது கரெக்ட். பிரைம் டைம்ல என்ன பிக் பாஸ் ஃபேன்ஸ் இருக்க தானே செய்றாங்க. இங்க பாத்தீங்களா அந்த இபோக்காது உங்களுக்கு வந்து அங்க கனியக்காக்கு ஐஸ்கிரீம் தரவில்லை என்று இங்க வந்து கனி ஃபேன்ஸ் எல்லாம் போய் இபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி போட்டோ எடுத்து அமிச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்படின்னா இபாக்காவுக்கு அது வியாபாரம் தானே. ஆமாம் தானே. அதான் ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆமா நிஜமாவே நிறைய பேர் வந்து இந்த வண்டி நல்லா இருக்கும்பா மார்ச்சுரி வேனுக்குன்னு வாங்கியிருக்காங்க. லைவ்ல கனியக்கா கதகளி ஆடிட்டு இருக்காங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து விக்ரம் கிட்ட. பாடுறா அந்த எல்லாம் கத்துக்க வச்சிருக்காங்க. இந்த விக்கல்ஸுக்கு இதே வேலையா போச்சு. சாண்ட்ரா நீங்க பரதநாட்டியம் கட்டியிருக்கீங்க, அந்த திறமையை நீங்க காட்டவே மாட்டிருக்கீங்க. டேய் இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? அவரு பிக் பாஸ்க்குள்ள ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர். நீ ஆடு, நீ ஆடி முடிச்சுட்டு அடுத்து நீ வந்து ஆடு, நீ ஆடி முடிச்சு நீ வந்து பேசு. கம்முன்னு அதை சொல்லிதாங்க நாமினேஷனே பண்ணா, ஆடவே இல்லைன்னு. எனக்கு நிஜமாலே புரியலங்க. இவங்க வந்து பிக் பாஸை வந்து டேலண்ட் ஷோ நினைச்சிட்டாங்க போல. எல்லாரும் வந்து உங்க டேலண்ட்டை மட்டும் வெளில கொண்டு வாங்க. உங்க டேலண்ட் நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுங்க. உங்க டேலண்ட்டை என்டர்டெயின் பண்ணுங்க. சுபிக்ஷான்றது வந்து நான் வந்து கத்துக்கிட்ட டேலண்ட்டை வந்து நான் பாட்டு எழுதியிருக்கேன். 50 டேஸ்க்கு அப்புறம் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்றாங்க. ஏங்க என்ன வேணா பண்ண சொல்லுங்க. அந்த பொண்ணு பாட மட்டும் சொல்லாதீங்கங்க. கேட்கவே முடியல. பீட் பாக்ஸ் நாராசமா பண்ண இருக்குங்க. சொல்லுவாங்க. ஹலோ ப்ளீஸுங்க பீட் பாக்ஸ் பண்ண எதுவுமே சொல்லவா? வேண்டாங்க. அது சுபிக்ஷா இல்ல, துபிக்ஷா. துப்புது. பீட் பாக்ஸிங்னா அப்படிதாங்க. ஸ்கிப்பா பண்றீங்கன்னு சொல்லி வீக்கெண்டுக்கே வந்துட்டாங்க. எனக்கா எண்டு கார்டு போடுறீங்க? ஐயோ கேட்க முடியலங்க அந்த சீரியஸா பாட்டெல்லாம். வன்ம புனை இந்த பொண்ணு ஒரு பாட்டு பண்ணிச்சு, ஏதோ அந்த ஸ்ருதி கித்தின்பாங்களே ஏதோ மாத்தி பண்ணிச்சு. அதை வேற கேட்டுட்டேன் நானு. ஸ்ருதியா? கேளுங்க, அக்ஷரா அதை கூட வேற இல்ல. அதை வேற நான் கேட்டுட்டேன். சரியா, ஏன் நேரம் ஐபிடிவியில் ஒரு சில டைம்ல ரிப்பீட் மோட்ல வரும் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஐபிடிவி பார்க்குறீங்க எனக்கு தெரியல. ஒரு சில டைம்ல வந்து அது அப்படியே ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டே இருக்கும். உடனே நம்ம எக்ஸிட் அடிச்சுட்டு மறுபடியும் உள்ள பார்க்கணும். ஏன் நேரம்னு பார்த்தா அவள் பாடும்போது அது ரிப்பீட் மோடு. அதை வேற நான் கேட்டேன். என்ன ஆச்சோ தெரியல, அன்னைக்கு பொழுதுனைக்கு அந்த பாட்டு நான் பாடிட்டே இருந்தேன். அதுவும் எப்படி அவ எப்படி பாடினாலோ அதே மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன். ஹரி என்னடா என்னடா இந்த பாட்டு இவ்வளவு கேவலமா பாடுற அப்படின்னா, நல்ல வேலை கருமா நீங்க இப்படிதானே ஸ்பேஸுக்கு பாடிட்டு வரல. இருந்தா ஒருத்தி, அதை கேட்டதுல இருந்து இந்த மாதிரி நானும் பாட ஆரம்பிச்சேன்டா அப்படின்னா. உங்க ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டா சுபிக்ஷா. சுபிக்ஷா இல்ல, அரோராவை சொல்றேன் நானு. அரோராவா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. இல்ல பிபி ஷோக்கு பதிலா பிபி காட் டேலண்ட் போட்டுடலாம். அது பட் அதுவும் இன்னைக்கு அரோரா அந்த எவ்வளவு லாஸ்ட்ல பேரு இழுப்பா பாருங்க, நானே அப்படின்பா. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு எவ்வளவு பேர் பார்வதி அரோரா அதை பாத்தீங்க? சூப்பரா பேசினாங்க அரோரா. நச்சு நச்சுன்னு சொன்னாங்க. அந்த வெள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணி கூட எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சூப்பரா பேசினாங்க.
அதே மாதிரி அவன்கிட்ட சாணி கரைச்சி மூஞ்சில ஊத்துவாங்க, நீ பொறுத்துப்ப, என்னால பொறுத்துக்க முடியாது போடான்ட்டு போயிடுச்சு கமருதீன். காலையில டாகா ட்ரீட் பண்ணாங்க, அதை பாத்தீங்களா தாத்தா? என்னங்க? கமருதீனை வந்து இது ஒரு நாய், இது எதுக்கு இங்க வருதுன்னே தெரியாது, இப்ப எதுக்கு இது எதிர்க்குதுன்னே தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து நிக்கும் பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? அரோராவா? கமருதீன் அரோரா. ஐயோ, செம்மையா வச்சு செய்தது. எனக்கு ரொம்ப இதுக்கு பிடிச்சிருச்சு மேலையும் இன்னைக்கு. அவன் அங்கதான் இருந்தான் ஆக்சுவலி, அதை பாத்துக்கோங்க. ஏங்க இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வெடிச்சிருக்கு. ஏங்க அவனை நாமினேட் பண்ணா போய் கேட்கலாம். பாருவை வந்து நேத்தி வாய் வந்துருச்சு துண்டிக்கணும்ட்டு. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு எதுக்கு போய் சண்டை போடுறான்? சத்தியமாங்க டம்ருதீன்னு பேர் வச்சது கரெக்டா வச்சிருக்காங்க. யார் வச்சாங்களோ தெரியல. ரசிகன் நீங்களா? நாங்க சூப்பர் பேரு. மக்ருதீன் தான் வச்சோம். நோ, நாங்க மக்ருதீன் வச்சோம். டம்ருதீன். அப்ப இன்னைக்கு என் வாய் தவறி வந்துருச்சு போல எடுத்து லைவ்ல சொல்லிட்டேன். மக்ருதீன் சொல்லிக்கோங்க, மக்ருதீன் தான் ஃபேமஸ். இல்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது இல்ல, அதனால அப்படி சொல்லிட்டேன். புரியல ரொம்ப தானே தாத்தா சொல்றது. இல்லைங்க, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் புரியாம சொன்னாதான் ஐயா. வயசாயிடுச்சு, அடி தாங்க முடியல ஐயா. ஓகே தாத்தா. சார் இந்த வாட்டி உங்களை யாரை சார் சொல்றாங்க? யாருக்கு பிஆர்னு சொல்றாங்க? இந்த வாட்டி போன சீசன்ல ஒவ்வொரு நாளைக்கு நான் யாரையாவது நல்லா பண்ணியிருந்தா நல்லா பண்ணேன்னு சொன்னா அவங்களுக்கு பிஆர்னுவாங்க அன்னைக்கு. அப்புறம் அவங்களே குழம்பிட்டாங்க. இந்த சீசன்ல வந்து கனிக்கு பிஆர்னாங்க. நான் கனியை பிடிச்சி வாங்கன்னு வாங்குறேன்னா அதனால அது அடங்கிடுச்சு. வேற யாருக்கு பிஆர்? சாண்ட்ரா பிரஜனுக்கு பிஆர்னாங்க. அந்த இந்த டாஸ்க் நல்லா பண்ணாங்க சாண்ட்ரான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால அதுவும் போயிடுச்சு. ஸோ இந்த சீசன்ல அவங்களுக்கு தெரியல. நான் வேற சொம்பெல்லாம் பின்னாடி அடுக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கிறேன். வழக்கம் போல. ஆமா, இந்த சீசன்ல பர்மனண்டாவே அது ஒரு ஃபிக்ஸரா வச்சுட்டேன். அபி இருக்கீங்களா? ஹலோ, கால்ல இருக்காங்க. ஓகே. இருக்கேன் விக்னேஷ் 5 என்னாச்சு? அபி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. சென்னையில மழை எப்படி இருக்கு? யாருக்காவது தெரியுமா? இப்பதான் விட்டுருக்கு. ஓகே, ஃப்ளட்டா இருக்கா? லைட்டா. ஓகே. எனக்கு என்னமோ இந்த டாஸ்க் இன்னைக்கு மண்டே கொடுத்துருக்காங்கன்னா இது வச்சுதான் ஏதோ வீக்லி டாஸ்க் வரப்போகுதுன்னு தோணுது. இந்த டாஸ்க் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸா அபிகா? இல்ல அந்த மாதிரி டிபேட் டாஸ்க் மாதிரி ஏதோ டாஸ்க் இண்டோர் டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வேற இருக்குல்ல சென்னையில. காலையில தெரிஞ்சு என்ன டாஸ்க் ஃபர்ஸ்ட் போல. பேசுங்க பிரகாஷ், பேசுங்க. சாம்ஜெயின் பேசுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு இதுதான், இங்கே வந்து அந்த பிபி டீம் கிட்ட சொல்லிட்டு இனிமேல் யாருன்னா அழுதுகிட்டே சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வெளியே போயிடலாம் போல இருக்குதுன்னு. அப்போ வந்து பிக் பாஸ் என்ன பண்ணணும், டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஆசைப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு ப்ரோ. தாங்க முடியல, ஒவ்வொரு நாளையும் அவங்க பண்ணுற அட்டகாசம் எப்போ கொடுமையாக இருக்கு. வெறுப்பேத்துறானுங்க அந்த மனுஷன், பாவம். போங்கடா டாஸ்க் ரூமுக்குன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போறானுங்க. ஏன் நீங்க உங்களுக்குள்ளேயே தான் மதிச்சுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் பிக் பாஸ் ஆச்சும் மதிங்கன்னா அதுவும் பண்ண மாட்டானுங்க. என்னதான் பண்றது இவனுங்களை வச்சுக்கிட்டு. அந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கீழே யாருன்னா அதை நீங்க சொல்லுவீங்கல்ல, யாருன்னா பிக் பாஸ் டீம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிக் பாஸுக்கு வந்து இந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். எங்களால தாங்க முடியல, இனிமேல் யாருன்னா அழுதுகிட்டே என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னாங்கன்னா அப்படியே போக சொல்லிட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சாம்ஜெயின் பேசுங்க. அவருக்கு ஒரே ஒரு பதில் தான். இப்போ ஒருத்தர் பேசினார்ல, ஆமா, யார் பேசுனது? பிரகாஷ். பிரகாஷ், உங்களுக்கு ஒரே ஒன்று தான் பிரகாஷ். அதாவது நீங்கள் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் மொக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா,
அதுக்கப்புறம் உள்ள வெளில போறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்க பார்க்குறீங்கல்ல. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கதறுங்கடா. எங்க ஷோவ பத்தியா தப்பா பேசுறீங்க? இருங்கடா. அடுத்த வாரம் இன்னும் 2 பேத்த இறக்கணும்டா. வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஓகேவா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கீழ உளவுத்துறை இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லணும்? வேற லெவல்ல போகுதுங்க ஷோ. செம்மையாகுதுங்க அப்படின்னா, அப்ப அவனுங்க தான் கெடுத்து விட பார்ப்பானுங்க. ஐயோ! அப்ப இதுக்கு இத பத்தி பேச மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு வச்சு. ஏன்னா ஷோவ பத்தி பேசணும்ல. ம். லைம்லைட்ல இருக்கணும். ஆ. இப்ப பாருங்க, அது எங்க நேரமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. டைட்டில் வின்னர்ன்னு சொன்னோம். அவன் வந்துட்டு சீசன் 6ஆ 7ஆ 7ல அவனும் ரொம்ப நாள் அவனும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டான். நாங்க சும்மா ஏதோ காமெடிக்கு ரம்யா ஜோன்னு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த அம்மா தலைவி ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரம் கன்ஃபார்ம் இப்ப அந்த அம்மா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேமிலி வீக் வந்துரும். அவ்வளோதான். நடத்துங்கள் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. டாப் 6 தான், டாப் 5 தான். ஆமா. இங்க வேற. இப்ப அதுக்கு நான் எவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் ரம்யா காரணம் ஜோக்கு. நீதான்டா டேய் மஞ்ச சட்டை அப்படிங்கிறானே. ஐயோ! அப்பா நான் நான் காமெடிக்கு ரம்யா ஜோக் டைட்டில் ப்ரோ வின்னர்னா. நம்ம தான் ப்ரோ ஸ்பேஸ்ல நம்ம அன்னைக்கு ஜாலியா ஃபன்னா பேசணும்ல. ஞாபகம் இருக்கா இக்பால் ஆமா. ப்ரோ? ஸ்கூப்புன்ட்டாங்க ப்ரோ. புடிச்சிட்டாங்க. நீதாயா காரணம் இதுக்கெல்லாம். ஸ்கூப்புன்ட்டாங்க ப்ரோ. அப்படிங்கிறாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இதுல என்ன ஒண்ணுன்னா ரம்யா ஜோ வச்சு பேசினதே நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் இமாத் ப்ரோ கிட்ட. ஆமா. ஹாய். யா, சையத். தேங்க் யூ. நாம சும்மா எதார்த்தமா ஆரம்பிச்சோம். அது பதார்த்தமா அங்க அப்படி போயிட்டு இருந்துச்சு. நாம என்ன பண்றது? நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. அதாவது நம்ம நேரம். சீரியஸா எப்படி? ம். இமாத் ப்ரோ, அப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்கன்னா ஏன் ப்ரோ இவங்கள மறுபடியும் ஆதிரியை அமைச்சிருக்கிறாங்க ரசிகன் ப்ரோ ஆசைப்பட்ட மாதிரி? அவன் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தான், ஆதிரியை உள்ள அனுப்புங்க, கேம் வரும்னு சொல்லி போஸ்ட் போட்டு. யாரு? இந்த ரசிகன் தான். பாத்தீங்களா? இங்க இருக்குதுங்க உளவுத்துறை. அது நீங்க சொல்ற மாதிரி, அப்ப நான் சொல்ற மாதிரி சரி இருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். சுரேஷ் சார், நீங்க ஏதாவது என்னைக்காவது ரிவ்யூல சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலா இப்படி கூட இருக்கும்ல. நம்ம ஷோ ஆதிதையா இல்ல சார், ஷோ மொக்கையா போகுது. எஃப்ஜே பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்மள அறியாம ஏதாவது நம்ம சொல்லிட்டோமா ஆதிரியா கொண்டு வந்து உள்ள போட்டாங்க. ஏன்னா ஆதிரியே நீங்க ஒப்புக்கிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஏங்க நீங்க தாங்க இதுக்கெல்லாம் காரணம். என்னோட கமெண்ட்ஸுக்கு நீங்க காசு கொடுத்து போட வைக்கிறீங்க. நான் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி கேப்டன்சி ரொம்ப மட்டமா இருந்தபோது சொன்னேன். கேப்டன்சிக்கு போன தடவை அந்த அம்மா மாரியம்மன் கோயில்ல போய் தாலி கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களே. அதான் ஈவிபில இருக்க மாதிரி உள்ள கோயில் செட்டு படத்துக்கு போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா அரோரா has become a better person இதுல. சீரியஸ்லி. எப்படி பட் ஸ்கோர் இதுக்கு பண்ணாங்க ஸ்டேஜ் வந்து முன்னாடியே செட் பண்ணாங்க. 2 நாள் முன்னாடியே அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் முடிஞ்ச உடனே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கு, மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க, பிரஜின் ரிக்கல் எல்லாம் சேர்ந்து அந்த கிச்சன்ல டைனிங்ல உட்காந்துட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் இவர் வேற சொல்லுவாரு இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ எல்லாமே முதல்ல செட் ஆயிடுச்சு. இப்ப அரோரா எஃப்ஜி ஆரம்பிச்சிருக்கு சைட்ல. அடுத்து டிஸ்போஸ் பண்ண வேண்டாமா? புயல் வீரியம் இல்லைன்னாங்க, ஆனா பிச்சு கொட்டிட்டே இருந்து மழை இங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் கூட இருக்காது. இந்த வாரமே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரம்யா வாட்டி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு சண்டை. பால் பேக்கெட்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போறேன், நான் ரூம்ல வைக்க மாட்டேன். எஃப்ஜே மாதிரி நான் கேப்டன். மியூட் பண்ணுங்க. பால் பாக்கெட் எடுத்து பெட் அடியில போட்டு சொல்லுங்க. பண்ண மாட்டேன்றாங்க. எஃப்ஜே மாதிரி கேவலமானவன் நான் இல்லை அப்படின்ட்டாங்க ரம்யா. நான் மக்களை நம்புகிறேன், நாட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல போறேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து இது சூஸ் பண்ணது. யாரையும் பேச விடல. என்ன நீங்க பேசணுமா இருங்க, அவங்க பேசணும் நீங்க சும்மா இருங்க. நல்லா இருந்துச்சு அது. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தா நல்லா தான் இருக்கும்.
கண்டிப்பா ஆக்சுவலா சார். ஆக்சுவலா ரம்யா பாலுக்கு பயப்பட வேணாம். ஏன்னு சொல்லுங்க, அந்த பால் எடுக்கிறதே ரம்யா கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு பயம் இல்லை. அந்த 6 லிட்டர் பால் ரம்யாக்கு தான் போகுது. அதான் சொல்றேன். ம். திருட்டு பால் ஏதாவது திருடிவாங்க, பால் தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. ஊத்துறதே நான் தான் எங்க சும்மா பிரஜின் இருமா. சாண்ட்ராக்கு தனியா 2 பாக்கெட் கொடுக்க சொல்லுங்க. ஆளுக்கு 1, 3 திவ்யாக்கு 1 பால் ஊத்துவாங்க. மொத்தமா ஒரு நாளைக்கு 3 தான் இப்ப. 2 தான். நல்ல காலம் நான் ஹோஸ்டா இல்ல. எங்க போன ஜென்மத்துல பால்காரங்களா நீங்க? பால் ஊத்துறேன்றீங்களே. சின்ன வயசுல அம்மா பால் அப்படின்னு கத்துவாங்க வெளில. இந்த வரேன் சீக்கிரமா பால் ஊத்திட்டு அடுத்த வீட்டுக்கு போனோன்னு அவன். அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். வேற என்னங்க நடந்துச்சு நீங்க லைவ்ல? வேற ஏதாச்சும் நம்ம பார்க்காத ஏதாச்சும் இருக்கா? நம்ம பேசாத ஏதாச்சும் இருக்கா? எங்க கமருக்கு வந்து டவுன்ஃபால் ஆகுங்க பார்வதியோட சேர்ந்தா. இந்த சீசன்ல நடக்கிற விதத்துல பார்த்தா இஸ் பெட்டர் வென் ஹி வாஸ் அரவுண்ட். அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு அத. அரோரா கூட இருந்தா. ஆமா, பட் இப்போ பாரு கூட ஃபுல்லா ஐக்கியமாயிட்டாருன்னா என்ன ஆகும்? ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, சார் என்னன்னு கேளுங்க. சார், கோட்டை சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஐயோ கமருதீன் அப்படி ஆயிட்டாரு. ஐயோ, சூப்பர் ஷாட்டு. எஃப்ஜே வந்து அரோரா தூக்கிட்டு போறாரு. அவருக்கு தெரியாது அரோரா அவரை தூக்கிட்டு கேட்டுக்கிட்ட போயிட்டு இருக்குன்னு. அத பார்த்து தான் நான் சொன்னேன் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கு. இது எப்போ ப்ரோ நடக்குது? லைவ் அதான். இப்போ வருகிறேன். ரீவைண்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம். வருகிறேன். இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, அது கலர்ல இருக்குது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லாதான் இருக்கு, பாப்போம். ஆமாங்க. வாவ். பாவம் பய பிள்ளைக்கு தெரியல. ஆக்சுவலா இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவரை கேட்டுக்கிட்டேன்னு. சந்தியா சொல்லுங்க. சந்தியா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலாக அரோரா வந்து எஃப்ஜே வந்து அரோரா தூக்கிட்டு போகிறாருல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நான் பார்த்தேன். அரோரா கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு எஃப்ஜே கேம் நியர் டு ஹர் அண்ட் இந்த ஜோடி நல்லா இருக்குல்ல, இந்த பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி பேசினாங்க. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ வந்து எஃப்ஜே வியானா முடிஞ்சு நெக்ஸ்ட் இப்போ எஃப்ஜே வந்து டார்கெட்டிங் அரோராவா அப்படின்றது வந்து ஒரு கொஷன், லைக் அந்த கேள்வி எழும்புகிறது. இல்லைங்க, அந்த காலத்துல இந்த மெகா சீரியலுக்கு வந்து ஸ்டோரி இதுக்கு வருவாங்க சேனலுக்கு. அப்போ வந்து இந்த படத்துலேருந்து இது வைக்கிறோம், இந்த படத்துலேருந்து இது வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த ஜெகன்மோகினி படத்துல ஜெயமாலினி வந்து அழகான ரூபத்துல வந்து மயக்கி கூட்டு போய் பார்த்தா அது வந்து பிரம்மராட்சசியா இருக்கும், முழுங்கிடும். அதே மாதிரி வேலை பார்க்குறாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரசிகன் சொல்லுங்க. பாரு கமருவ பேபின்றாங்க. ப்ரோ அது போன வாரமே ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இப்பதான் இல்லங்க, பாக்குறீங்க தாத்தா. இவங்க ஒரு மெயின் டிஸ்போசபிள் ஏஜென்ட்.